ஒரு பெண் வேட்பாளராக செல்லும்போது அந்த பகுதியில அவ்வளோ வரவேற்பு இருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? இதுல உங்களுடைய வரவேற்பை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க மேம்? இல்ல அதில ஒரு பெண்ணாக ஒரு இமோஷனல் கனெக்ட்டும் இருக்கு. இப்ப நான் வந்து எப்பவுமே பொத்தாம் பொதுவா அப்படி முன்னால போறவங்கட்ட கையசைச்சுட்டு போற பெண் கிடையாது. ஐ ஆல்வேஸ் மேக் ஐ கனெக்ட். நான் ஒரு படைப்பாளி, ஒரு பேராசிரியர், ஒரு நாடக உலகில இயங்கிட்டு இருந்த ஒரு பெண். எப்பொழுதும் வெகுஜன மக்களோட இருக்கின்ற ஒரு பெண். அப்ப எனக்கு வந்து மனிதர்களோடு உறவு, அந்த ஹியூமன் கனெக்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். இது வெறும் கையசைத்து போடுங்கம்மா, போடுங்கம்மான்னு கேட்டுட்டு போற விஷயம் இல்ல. ஒரு ஜன்னல் வழியாக பார்க்கின்ற 2 கண்கள், ஒரு திரைச்சீலையை விலக்கி பார்க்கின்ற ஒரு பெண்ணினுடைய முகம், கீழ இறங்கி வேக வேகமா அந்த படியில அவங்க இறங்கி ஓடி வந்தாங்கன்னு மூச்சரைக்கிறது தெரியும். அவங்க வந்து இறங்குனதுலயே. கைகளை பற்றிக் கொள்ளுகின்ற அந்த இதெல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதெல்லாம் எனக்கு ஒரு இமோஷனல் கனெக்ட். அந்த விஷயங்கள் அவர்களோடு நான் நெருக்கமாக இருப்பதையும், என்னோடு அவர்கள் என்மேல் வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் காட்டுகின்ற விஷயங்கள். சென்னையில இந்த சமீபத்திய மழை வெள்ள பாதிப்புகள் கூட உங்களுக்கு வந்து கொஞ்சம் பின்னடைவா தான் இருக்கு அப்படின்னு கள நிலவரங்கள பேசுறாங்க. விமர்சனங்களும் எதிர்க்கட்சிகள் தரப்புல இருந்து முன்வைக்கப்படுது. இதை எப்படி பார்க்குறீங்க மேம்? அதில கிஞ்சித்தும் சற்று கூட உண்மை கிடையாது. ஏனென்றால், வெள்ளம் மிக சரியாக தமிழக அரசாங்கத்தால் கையாளப்பட்டது. அது எதிர்பாராத மழை. 49 வருடங்களுக்கு பின்பாக 2 நாட்கள் தொடர்ந்து பெய்த மழை. Nobody can't be humanly prepared for that. It is an unpredictable situation, but it was well handled by the Tamil Nadu government. இதை நான் சொல்லல. ஒன்றிய அரசு அனுப்பி வைத்த ஆய்வுக்குழு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து தமிழ்நாடு அரசாங்கம் மிக சிறப்பாக கையாண்டிருக்குன்னு தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு பாராட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுக்கு வெளிப்படையான உதாரணங்கள், ஏர்போர்ட் 2வது நாளே கிளியர் பண்ணிட்டாங்க. எந்த விதமான டெத் ரேட்டும் கிடையாது, நோ மார்ட்டாலிட்டி ரேட் கிடையாது. அதே போல் எல்லா இடங்களுக்கும் அந்த முதல் நாள் மாலையே ஜேசிபியில் போய் வாட்டர் பாக்கெட்டு, பால் பாக்கெட்டு, பிரெட் பாக்கெட்டு எல்லாம் அடுத்த நாளே போய் சேர்ந்து விட்டது. ஆன் கிரவுண்ட் ஒரு 5 அமைச்சர்களை, பிரதிநிதிகள் அத்தனை பேரையும் அனுப்பி ஆன் கிரவுண்ட் வந்து எல்லாருமே இருந்தோம். சவுத் சென்னையை பொறுத்த வரைக்கும் எந்த முதலமைச்சர், நம்முடைய முதலமைச்சர் 6 தடவை வந்திருக்காரு சவுத் சென்னைக்கு. வெள்ளத்துக்காக கிடையாது, மழையப்போ மட்டும் கிடையாது, ஆய்வுக்காக வந்திருக்கிறாரு. இதுக்கு முன்னால் சதுப்பு நிலத்தை பார்வையிட வந்திருக்கிறார். தனிப்பட்ட கவனம் செலுத்தி 4000 கோடிக்கு ரூபாய்க்கு அதிகமாக தென் சென்னையினுடைய வளர்ச்சி பணிகளுக்காக அவர் ஒதுக்கியிருக்கிறார். இப்போ இத்தனை விஷயங்கள் இருக்கிறப்போ, அவங்க இது நாள் வரைக்கும் அவங்களுக்கு வந்து 5 வருஷமாக படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க அனந்த சயனத்தில். தேர்தல் வந்தோடனே எந்திரிச்சு அங்கங்கே நின்று ஏதாவது ஒரு 2 வீடியோ போடுறது, இப்படி 2 கருத்துக்களை சொல்ல வேண்டியது. அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சோடனே மறுபடியும் அந்த ஹைபர்னேஷன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கும்பகர்ண தூக்கத்துக்கு போயிட வேண்டியது. இதுதான் எதிர்க்கட்சிகளுடைய வேலை.